ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك أمرت وأنا أول المسلمين. وقال النبي صلى الله عليه وسلم: ما من عمل أحب إلى الله إلا من هذه الأيام العشر أو كما قال عليه الصلاة والتسليم. صدق الله العظيم صدق رسوله النبي الكريم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு அம்ம நவாலஹு ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் ஈடேற்றமும் சலாம் என்ற கருணையும் நமது ஈருலகத் தலைவர் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், நபியவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை ஒன்றுவிடாதபடியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், சாலிஹீன்கள், உலகத்தில் உள்ள முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் ரஹ்மத்தும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்னும் ஓரிரு தினங்களில் துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தை நெருங்கிவிட்டோம். அந்த மாதத்தில் நுழைவிருக்கின்றோம். ரமலானுக்கு பிறகு ஏறத்தாழ 2 மாதங்களுக்கு பிறகு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா துல்ஹஜ்ஜினுடைய இந்த மகத்தான மாதத்தை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கின்றான். இதற்கு முன்னால் வந்த ஏனைய உம்மத்தினர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வயதெல்லாம் 500 வருடங்கள், 700 வருடங்கள், 900, 1000 வருடங்கள் எல்லாம் வயதுகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அஅமாரு உம்மதி மா பைன 60 வ 70 வ கல்ல மன் யஜூஸ், என்னுடைய உம்மத்தினர்கள் அவர்களுடைய வயது 60க்கும் 70க்கும் இடைப்பட்டதாக இருக்கும், அதை கடக்கக்கூடியவர்கள் சிலர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸின் அடிப்படையில் குறைவான வயதை கொடுக்கப்பட்ட இந்த உம்மத்தினர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அமலுடைய பல சலுகைகளை அல்லாஹ் தந்திருக்கின்றான். சஹாபாக்கள் கவலைப்பட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் அவர்களுடைய நன்மைகளை எப்பொழுது அடைய முடியும் என்பதாக கவலைப்பட்ட பொழுது அப்பொழுது கொடுக்கப்பட்டதுதான் லைலத்துல் கத்ரினுடைய இரவு, ரமலானுடைய கடைசி 10கள், மேலும் துல்ஹிஜ்ஜாவினுடைய இந்த 10 நாட்கள். இதுவெல்லாம் இந்த உம்மத்திற்கு அமல் செய்வதற்காக சலுகையாக கொடுக்கப்பட்ட, போனஸாக கொடுக்கப்பட்ட இபாதத்துடைய நாட்கள் என்பதாக உலமாக்கள் சொல்லுவார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 3 10களை அல்லாஹ் சங்கைப்படுத்தி இருக்கின்றான். வருடத்தினுடைய ஆரம்பத்திலே முஹர்ரமுடைய முதல் 10 நாள் சங்கைக்குரியது. அதனுடைய நிறைவாகத்தான் ஆஷுராவுடைய நோன்பை நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதற்கொண்டு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். நோன்பு ஃபர்லாக்கப்படுவதற்கு முன்பிலிருந்தே நபி அவர்கள் கடைபிடித்து வந்த நோன்புகள் சில நோன்புகள். அதில் ஒன்றாவது முஹர்ரமுடைய நோன்பு. அடுத்ததாக மாதத்திலே 3 நோன்புகள், பிறை 13, 14, 15. மூன்றாவதாக துல்ஹிஜ்ஜாவினுடைய 9 நோன்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலமையாக நோற்று வந்திருக்கின்றார்கள் என்பதாக ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்க்க முடிகின்றது. ஆக சிறப்பிற்குரிய 10 நாட்களில் முதல் மாதமாக இருக்கக்கூடிய முஹர்ரமுடைய முதல் 10 நாட்கள், இடையில் இருக்கக்கூடிய ரமலானுடைய கடைசி 10, கடைசி மாதமாக இருக்கக்கூடிய துல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் 10. வருடத்திலே இந்த 3 10களை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மென்மை மிக்கதாக, அதில் இபாதத்துகளுடைய நன்மைகள் பன்மடங்காக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி தருகின்றான் என்றால், இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ்வின் இரக்கத்தின் காரணமாக இந்த உம்மத்தினர்கள் நன்மையுடைய விஷயத்திலே தல்யதனாஃபஸில் முதனாஃபிஸூன், அவர்கள் போட்டியிட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவினால் கொடுக்கப்பட்ட தினங்கள் தான் இந்த அமலுடைய தினங்கள்.
சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே பிரியத்திற்குரிய அமல் எதுவென்று தெரியுமா? மா மின் அய்யாமின் அஹப்பு இலல்லாஹி அன் யுதஅப்பத ஃபீஹா, சில நாட்களில் அல்லாஹ் இபாதத் செய்வதை பிரியப்படுகின்றான். அது எந்த நாட்கள் தெரியுமா? துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு ஒரு கேள்வி கேட்டார்கள். சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று போரிடுவதை விட இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களில் அமல் செய்வது சிறந்ததா என்பதாக கேட்கும் பொழுது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அந்த மனிதர் ஜிஹாது செய்வதை விட இந்த 10 நாட்களில் அமல் செய்பவர் தான் சிறந்தவர் என்பதாக சொல்லிவிட்டு ஒரே ஒரு நபரை விதிவிலக்காக ஆக்கினார்கள். இல்லா மன் ஹரஜ பினஃப்ஸிஹி வ மாலிஹி, ஒரு மனிதர் அல்லாஹ்விற்காக ஜிஹாதில் ஈடுபட்டு அவர் ஷஹீதாகிவிட்டால் அவருடைய அந்தஸ்து கூடியது. இவரை தவிர அல்லாஹ்விற்காக வெளியில் சென்று போரிட்டு ஷஹீதானவரை தவிர மற்ற எந்த ஒரு நபரும் இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமலுக்கு ஈடாக அமல் செய்யவே முடியாது என்பதாக ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டுகின்றார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, இந்த நாட்களில் 9 நாட்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய மொத்தம் 10 நாட்கள், அதில் 10வது நாள் ஹஜ் பெருநாளுடைய நாள். பெருநாளுடைய நாளிலே நோன்பு வைப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமாக ஆக்கியிருக்கின்றார்கள். ஆக துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த 9 நாட்கள் இதில் நோன்பு நோற்பதை பற்றி நபிகள் சொன்னார்கள், ஸியாமு குல்லி யௌமின் தஅதிலு ஸியாம ஸனத்தின், இதில் ஒவ்வொரு நாளும் நோன்பு நோற்பது ஒரு வருடம் நோன்பு நோற்பதற்கு சமம். இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்பத்திலிருந்து 1வது துல்ஹிஜ்ஜாவிலிருந்து வரக்கூடிய திங்கட்கிழமையிலிருந்து 1வது துல்ஹிஜ்ஜா ஆரம்பமாகி விடுகின்றது. அன்றிலிருந்து நாம் வைக்கக்கூடிய அடுத்த 9 நாட்களுக்கு ஒவ்வொரு நோன்பிற்கும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வருடம் நோன்பு நோற்ற நன்மைகளை அல்லாஹ் தருகின்றான் என்றால் அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்திற்கு எவ்வளவு சலுகைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். மேலும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ கியாமு லைலிஹி, இந்த 10 நாட்களில் இரவில் நின்று வணங்குவது எவ்வளவு பெரிய நன்மை தெரியுமா? கியாமி லைலத்துல் கத்ரி, ஒரு மனிதர் லைலத்துல் கத்ருடைய இரவில் நின்று தொழுகக்கூடிய பாக்கியம் கிடைத்து விட்டால் அவருக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்குமோ இந்த ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு தருகின்றார். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சத்தியம் செய்கின்றான், வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர், ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக. சத்தியம் ஏன் செய்வோம்? நமக்கு மத்தியிலே நாம் சத்தியம் செய்து கொள்வது, நான் சொல்லக்கூடிய விஷயம் வாதம் உண்மையானது, பொய்யானது அல்ல, நான் பொய் சொல்லவில்லை என்பதற்காக மனிதன் இன்னொரு மனிதனிடத்திலே சத்தியம் செய்கின்றான் தன்னுடைய விஷயத்தை உறுதிப்படுத்துவதற்காக. ஏனென்றால் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஏன் சத்தியம் செய்ய வேண்டும்? வமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா, அல்லாஹ்வை விட சத்திய பேச்சு யாருடைய பேச்சாக இருக்க முடியும்? வமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா, அல்லாஹ்வை விட சத்திய சொல் யாரால் சொல்ல முடியும் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அப்படிப்பட்ட ரப்பு சத்தியம் செய்வதற்குரிய நோக்கம் எதன் மீது சத்தியம் செய்யப்படுகின்றதோ அதனுடைய மகத்துவத்தை காண்பிப்பதற்காக, அதனுடைய அகுமத்தை, அதனுடைய மகத்துவத்தை உள்ளத்தில் அமர வைப்பதற்காக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்கின்றான். வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக. அனைத்து முஃபஸ்ஸிர்களும் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லுவார்கள், வலயாலின் அஷ்ர், 10 இரவின் மீது சத்தியமாக என்பதாக அல்லாஹ் சொல்லியிருப்பது துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் என்பதாக சுட்டிக்காட்டுவார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, ஹஜ்ரத் மூஸா அலா நபியினா அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் கொடுப்பதற்காக அல்லாஹ் வாக்களிக்கின்றான். அப்பொழுது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை 30 நோன்புகள் நோக்குமாறு சொல்கின்றான். துல்காதாவினுடைய இந்த மாதம் முடியக்கூடிய இந்த மாதத்திலே 30 நாட்களும் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் நோன்பு நோக்கின்றார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், வ அத்மம்னாஹா பிஅஷ்ரின்,
ஃபதம்ம மீகாத்து ரப்பிஹி 40 லைலா, மூசாவிற்கு நாம் கட்டளையிட்டோம் இன்னும் 10 நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். துல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் 10 நாட்கள் நீங்கள் நோன்பு நோற்று 40 நாட்களை முழுமைப்படுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கூறி இந்த உம்மத்திற்கு கியாமத்துடைய நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு துல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் 10 நாட்களுடைய மகத்துவத்தை அல்லாஹ் எடுத்து காட்டுகின்றார். சங்கைக்குரிய அல்லாஹ்வின்டியார்களே, உண்மையிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ரமலானுடைய கடைசி 10க்கும் இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய 10 நாட்களுக்கும் பல விஷயங்களிலே ஒற்றுமை இருக்கின்றது. பல விஷயங்களிலே இந்த இரண்டும் ஒன்றுபடுகின்றது. ரமலானுடைய 10 நாட்கள், கடைசி 10 நாட்கள், அதில் நாம் நோன்பு நோக்கின்றோம். இந்த 10 நாட்களும் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோற்றிருக்கின்றார்கள். இந்த உம்மத்திற்கு நோன்பு நோக்கும்படியாக சொன்னார்கள். ஒவ்வொரு நோன்பிற்கும் ஒரு வருடத்தினுடைய நன்மை என்பதாக அவருடைய நன்மாராயம் சுட்டிக்காட்டினார்கள். ரமலானுடைய கடைசி 10 இரவிலே நாம் இபாதத் செய்கின்றோம். லைலத்துல் கத்ரை தேடியவர்களாக இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் 10 நாட்கள் இதிலும் இபாதத் செய்யப்படுகின்றது. இபாதத் செய்யப்பட வேண்டும் லைலத்துல் கத்ருடைய நன்மையை அடைந்து கொள்வதற்காக. ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் அதிகமாக சதகாவை கொடுக்கின்றோம். கடைசியாக அந்த 10 நாட்களை முடித்துவிட்டு சதகத்துல் ஃபித்ர் என்ற பெயரிலே அல்லாஹ் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வாஜிபாக ஆக்குகின்றான். இங்கே துல்ஹிஜ்ஜாவினுடைய 10 நாட்கள் 9 நாட்கள் முடிவடைந்ததற்கு பிறகு துல்ஹிஜ்ஜாவுடைய 10வது நாளிலே அங்கே சதகத்துல் ஃபித்ர் இருக்கின்றது. இங்கே குர்பானி இருக்கின்றது. குர்பானியின் மூலமாக அனைத்து ஏழைகளுக்கும் அனைத்து மக்களுக்கும் இறைச்சியை பங்கு வைத்து கொடுத்து சதகா செய்யப்படுகின்றது. ஆக அதே போன்று அந்த 10 நாட்களில் ரமதானுடைய கடைசி 10 அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எண்ணிலடங்காத மக்களை நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை செய்கின்றான். அதுவும் கடைசி நாள் ரமதான் 29ஆக இருந்தாலும் சரி 30ஆக இருந்தாலும் சரி அந்த கடைசி நாளிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எண்ணிலடங்காத மக்களை நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை செய்கின்றான். இங்கே துல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் 10 நாட்களில் அரஃபாவுடைய நாளை பற்றி ஹதீஸ் ஷரீஃபிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அரஃபாவுடைய நாள் அல்லாஹ் நரகத்துடைய விடுதலை கொடுப்பதை போன்று எப்பொழுதும் அல்லாஹ் கொடுப்பதில்லை. அந்த அளவிற்கு அல்லாஹ் நரகத்துடைய விடுதலை அல்லாஹ் செய்கின்றான். ஆக 4-5 விஷயங்களை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது ரமலானுடைய கடைசி 10ம் துல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் 10ம் அது ஒன்று சேருகின்றது. ஆனால் இந்த உம்மத்திலே இந்த சமுதாயத்திலே ரமலானுடைய கடைசி 10ல் எந்த ஒரு ஆர்வத்தை காட்டுகின்றோமோ, எந்த ஒரு இபாதத்திலே ஆர்வத்தை காட்டுகின்றோமோ அதில் ஒரு 10% துல்ஹிஜ்ஜாவிலே காட்டுகின்றோமா என்றால் இல்லை. மற்ற நாட்களை போன்று தான் துல்ஹிஜ்ஜாவுடைய நாட்களை கழிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்து வருகின்றது. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ்விற்கும் மக்களுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பிலே சிலர்கள் இபாதத் செய்யலாம். ஆனால் பெரும்பான்மையான சமூகத்தை நாம் பார்க்கும் பொழுது துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களுக்கு நாம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். ரமலானுடைய கடைசி 10லே எந்த அளவிற்கு கியாமுல் லைல் என்ற பெயரிலே இபாதத்துகளை செய்கின்றோம். அதே போன்று நம்மால் எவ்வளவு முடியுமோ அல்லாஹ்வுடைய இபாதத்திலே, குர்ஆனுடைய திலாவத்திலே, திக்ரிலே ரமலான் முடியப் போகிறது என்பதாக நாம் ஒரு ஆர்வத்தோடு இருக்கின்றோம் அல்லவா? அதே ஆர்வத்தை அல்லாஹ் இங்கும் எதிர்பார்க்கின்றான். துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் நாளிலிருந்து அந்த 10வது நாள் ஹஜ்ஜு பெருநாள் வரை முழுக்க அமலுடைய நாட்கள், ஒவ்வொரு அமலுக்கும் பன்மடங்கு நன்மை தரக்கூடிய நாட்கள். ஹஜ்ரத் சயீத் இப்னு ஜுபைர் அவர்கள் சொல்லுவார்களாம், வீட்டில் உள்ளவர்களை பார்த்து லா துத்ஃபிஉ சுருஜக்கும் ஃபீ ஹாதிஹில் அய்யாமில் அஷர் சொல்லுவார்களாம், இந்த 10 நாட்களில் வீட்டில் நீங்கள் விளக்கை அணைக்காதீர்கள். விளக்கை அணைத்து ஓய்வெடுப்பதற்காக உள்ள நாட்கள் இதுவல்ல, நீங்கள் எழுந்து இபாதத் செய்யுங்கள் என்பதாக ஹஜ்ரத் சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாபிஈன்களில் ஆக மிகப்பெரிய இமாம் தங்களுடைய வீட்டில் உள்ள பெண்களுக்கு அறிவுரை சொல்லுவார்கள் என்பதாக கிதாபுகளில் நாம் பார்க்க முடிகின்றது. அதே போன்று ஹஜ்ரத் இமாமுனா முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், யுதாஅஃபுல் ஹஸனத்து ஃபீ ஹாதிஹில் அய்யாமில் அஷர், இந்த 10 நாட்களிலே அல்லாஹ் நன்மைகளை பன்மடங்காக அல்லாஹ் ஆக்குகின்றான். நன்மைகளை பன்மடங்காக நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள்.
சங்கைக்குரிய அல்லாஹ்வியார்களே, ஆக இந்த 10 நாட்களை மற்ற நாட்களை போன்று நாம் கழித்து விடாமல், எப்படி ரமதான் வந்தால் இபாதத்திலே ஒரு செழிப்பு தெரிகின்றதோ, மக்களுடைய உள்ளத்திலே ஒரு மாற்றம் ஏற்படுகின்றதோ, மக்கள் மஸ்ஜிதை நோக்கி வருகின்றார்கள், திலாவத்திலும் திக்ரிலும் இருக்கின்றார்களோ, அதே போன்ற ஒரு மாற்றம் நம்மிடத்திலே துல்ஹிஜ்ஜாவினுடைய 10 நாட்களிலும் தனியாக தெரிய வேண்டும். நம்முடைய இபாதத்திலே ஒரு வித்தியாசம் தெரிய வேண்டும். மற்ற நாட்களுக்கும் இந்த நாட்களுக்கும் வித்தியாசம் இல்லை என்றால் நம்மை போன்ற நஷ்டவாளிகள் யாரும் அல்ல. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வியார்களே, குறைந்தபட்சம் இரவில் அதிகமாக இபாதத்து செய்ய முடியவில்லை என்றாலும் கூட இந்த 10 இரவுகளிலே நாம் தஹஜ்ஜுடைய தொழுகையை பேணுதலாக தொழுதுவிட்டால் அல்லாஹ்விடத்திலே அந்த ஒவ்வொரு நாளும் லைலத்துல் கத்ரில் நின்று வணங்கிய நன்மை அல்லாஹ் தருகின்றான் என்றால் அதை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள் எவ்வளவு பெரும் பாக்கியத்திற்குரியவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 10 நாட்களிலே அடுத்து வரக்கூடிய சில முக்கியமான அமல்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், முதலாக நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி கொடுப்பவர்களுக்காக சொன்னார்கள், யார் குர்பானி கொடுக்க நாடுகின்றார்களோ அவர்கள் துல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் நாளிலிருந்து தங்களுடைய நகங்களையோ தங்களுடைய ரோமங்களையோ முடியோ அவர்கள் அதற்கு முன்னாலே அவர்கள் வெட்டிக் கொள்ளட்டும். இந்த 10 நாட்களில் அவர்கள் வெட்ட வேண்டாம் என்பதாக நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். துல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் நாள் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மக்ரிபில் இருந்து ஆரம்பமாகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வியார்களே, குர்பானி கொடுக்க நியத்து வைத்திருப்பவர்கள் தங்களுடைய முடிகளையும் நகங்களையும் அதற்கு முன்னால் அவர்கள் வெட்டிக் கொண்டால் இன்ஷா அல்லாஹ் குர்பானி கொடுத்ததற்கு பிறகு அதற்கு பிறகு வெட்டிக் கொள்ளலாம். இதை கொண்டு என்ன விளக்கம் என்று சொன்னால், இது ஒரு சுன்னத்தான அமல். ஒரு மனிதர் இடையிலே இந்த 10 நாட்களுக்குள் முடியும் நகத்தையை விட்டுவிட்டால் குர்பானி கொடுக்க கூடாது என்பது அர்த்தம் அல்ல. அந்த அமலில் எந்த விதமான குறையும் ஏற்படாது. இருந்தாலும் கூட ஒரு முக்கியமான சுன்னத்தான அமல், குர்பானி போன்ற மகத்தான ஒரு அமலை செய்யும் பொழுது அதற்கு முன்பின் உள்ள சுன்னத்துகளையும் பேணுவதை கொண்டு அல்லாஹ் முழுமையான நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகின்றான். அந்த அடிப்படையிலே குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் துல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் நாளிலிருந்து அது முதல் நாள் ஆரம்பிப்பதற்கு முன்னால் தங்களுடைய நகம் முடி வெட்டக்கூடிய அந்த சேவைகளை எல்லாம் முடித்துக் கொள்வது ஒரு சுன்னத்தான அமல் என்பதாக ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டுகின்றார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வியார்களே, அதே போன்று இந்த அமலிலே நகங்களையோ முடிகளையோ வெட்ட வேண்டாம் என்பதாக சொல்லப்பட்ட இந்த அமலிலே உள்ள தத்துவத்தை உலமாக்கள் ஹுகமாக்கள் நமக்கு விளக்கம் சொல்லுவார்கள். ஹஜ்ஜிற்கு சென்றிருப்பவர்கள் அனைவர்களும் அங்கே ஹஜ்ஜிற்கு வந்துவிடவில்லை. அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம், சில லட்சம் நபர்கள் அங்கே ஹஜ்ஜிற்கு வருகின்றார்கள். மற்ற அனைத்து நபர்களும் அவர்களுடைய நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களை போன்ற ஒரு மாதிரியான அமலை அல்லாஹ் செய்யும்படியாக சொல்கின்றான். அவர்கள் இஹ்ராமில் இருக்கின்றார்கள். இஹ்ராமில் இருக்கக்கூடியவர்கள் முடியை வெட்ட முடியாது, இஹ்ராமில் இருக்கக்கூடியவர்கள் நகங்களை வெட்ட முடியாது. அதே போன்ற அமலை நீங்களும் செய்யுங்கள் என்ற ஒரு கணக்கில் தான், என்ற ஒரு கருத்தில் தான் அனைத்து மக்களுக்கும் குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் இந்த நாட்களிலே நகங்களையும் முடிகளையும் வெட்டாமல் பேணுதலாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்லப்படுகின்றது. அதைத்தான் உருதுவிலே ஒரு கவிதையிலே அழகாக அல்லாமா இக்பால் அவர்கள் சுட்டி காட்டுவார்கள். தெரி மஹ்பூபுக்கு யாரும் ஷபாஹத் லேக்கே ஆயா ஹூம், சூரத் இஸ்கு ஹகீகத் இஸ்கு தூ கர் தே மே சூரத் லேக்கே ஆயா ஹூம். அவர்கள் சொல்லுவார்கள், ரப்பே யா அல்லாஹ், நான் வெளித்தோற்றத்தை அவர்களை போன்று ஆக்கியிருக்கின்றேன். உனக்கு விருப்பமானவர்கள் அந்த ஹாஜிகள், உன்னுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள், உன்னுடைய கஅபாவை சுற்றக்கூடியவர்கள், அவர்களை போன்ற ஒரு மாதிரியான ஒரு அமலை நான் செய்திருக்கின்றேன். நகத்தையும் முடியும் வெட்டாமல் இருந்து கொண்டிருக்கின்றேன். நான் வெளித்தோற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றேன். இதை நீ ஹகீகத்தாக, இதை நீ முழுமையாக கபூல் செய்து அவர்களை போன்ற நன்மை எங்களுக்கும் தா என்ற அடிப்படையிலே அல்லாஹ்விடத்திலே ஒரு ஆதரவோடு செய்யக்கூடிய அமல்தான் இது. அதனுடைய தாத்பரியம் இதுதான் என்பதாக உலமாக்கள் அந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லுவார். சங்கைக்குரிய அல்லாஹ்வியார்களே, அடுத்ததாக இந்த துல்ஹிஜ்ஜாவிலே செய்யக்கூடிய முதலாவது அமல், நாம் அதிகமாக அமல் செய்வதும், மேலும் குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் நகம் முடிகளை துல்ஹிஜ்ஜா ஆரம்பிப்பதற்கு முன்னால் முடிகளையும் நகங்களையும் வெட்டிக் கொள்ள வேண்டும். இது முதலாவது அமல். இரண்டாவது அமல்,
துல்ஹிஜ்ஜாவினுடைய 9வது நாளிலே ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து சஹாபாக்களையும் நோன்பு வைக்கும்படியாக சொல்லி இருக்கின்றார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பையும் சொன்னார்கள். யார் அரஃபாவுடைய நாளிலே நோன்பு நோற்பார்களோ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வஸ்ஸனத்தல்லதி க்பலஹு வஸ்ஸனத்தல்லதி பஅதஹு அல்லாஹ்விடத்திலே நான் ஆதரவு வைக்கின்றேன். அவருடைய முன் ஒரு வருட பாவத்தையும் பின் ஒரு வருட பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். இதற்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வருடத்துடைய பாவத்தையும் மன்னித்து விடுகின்றான் என்பதற்கு உலமாக்கள் விளக்கம் சொல்லுவார்கள். பெரும் பாவங்களை விட்டும் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான். அவரிடமிருந்து ஏற்படக்கூடிய சிறிய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் என்பதாக உலமாக்கள் விளக்கம் சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வியார்களே, ஒரே ஒரு அந்த அரஃபாவுடைய நோன்பின் காரணமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 2 வருடங்களுடைய சிறிய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு தௌபா என்பது கட்டாயமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. சிறிய பாவங்களை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் மன்னிக்கின்றான். அந்த அரஃபாவுடைய நோன்பு பெருநாளுக்கு முந்தைய நாள் உள்ள அந்த நோன்பை அனைத்து சஹாபாக்களும் வளமையாக வைத்திருக்கின்றார்கள். ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மௌத் வரை இந்த நோன்பை விட்டதில்லை என்பதாக ஹதீஸ் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. அந்த தினத்திலே நாம் நோன்பு நோக்க வேண்டும். ரமலானிலே எப்படி நாம் பிறை பார்த்து நம்முடைய பிறை கணக்கில் நாம் நோன்பு நோக்கின்றோமோ அதே போன்று நோன்பு நோக்க வேண்டும். அரஃபா சவுதியில் உள்ளவர்கள், அங்கே ஹஜ்ஜிற்கு சென்றிருப்பவர்கள், அவர்களுக்கு அரஃபாவுடைய தினம் ஒரு நாள் முந்தையும் வரலாம், ஒரு நாள் பிந்தையும் வரலாம். அதே நேரத்தில் நோன்பு நோக்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல. மாறாக நமக்கு அந்த பிறை கணக்கின்படி அரஃபாவுடைய 9வது நாள் எதுவாக இருக்குமோ அன்றைய நாள் நாம் நோன்பு நோற்பது ஒரு சுன்னத்தான அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அதே போன்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்களில் வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான அமல் குர்பானி என்ற அமல். இரண்டு இபாதத்துகள் அது இந்த குறிப்பிட்ட நாட்களில் மட்டும்தான் செய்ய முடியும். ஹஜ்ஜுடைய இபாதத்தும் சரி, குர்பானியுடைய இபாதத்தும் சரி, குறிப்பிட்ட நாட்களை தவிர மற்ற நாட்களில் செய்ய முடியாது. வேண்டுமானால் நீங்கள் ஒரு ஆட்டை அதை அறுத்து சதகா கொடுக்கலாமே தவிர குர்பானி என்பது குறிப்பிட்ட நாட்களில் தான் செய்ய முடியும். ஹஜ் என்பது குறிப்பிட்ட நாட்களில் தான் செய்ய முடியும். தொழுகை பரலான தொழுகை தவிர நஃபிலாக மற்ற நேரங்களில் தொழுது கொள்ளலாம். நோன்பு ரமதானை தவிர மற்ற நாட்களில் நஃபிலான நோன்புகளை நோற்றுக் கொள்ளலாம். ஆனால் நஃபிலான ஹஜ்ஜை செய்வதாக இருந்தாலும் கூட இந்த குறிப்பிட்ட நாட்களில் தான் செய்ய முடியும். ஆக இந்த 2 இபாதத்துகளை இந்த நாட்களோடு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டி வைத்திருக்கின்றான். சங்கைக்குரிய அல்லாஹ்வியார்களே, ஆக மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த குர்பானியுடைய அமலை நாம் பார்க்கும் பொழுது அதிகமான மக்களுடைய சிந்தனை எப்படியாகிவிட்டது, வீட்டிற்கு ஒரு ஆடு கொடுத்தால் போதும் குர்பானியுடைய கடமை நீங்கிவிட்டது என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வியார்களே, குர்பானி யார் மீதெல்லாம் கடமையாக இருக்கின்றதோ அனைவர்களின் சார்பிலும் கொடுக்கப்பட வேண்டும். வீட்டிற்கு ஒரு ஆடு என்பது அது எந்த மஸ்அலாவிலும் எந்த சட்டத்திலும் சொல்லப்படவில்லை, மக்கள் தானாகவே ஏற்படுத்திக் கொண்ட ஒன்று. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வியார்களே, குர்பானியுடைய அந்த நிசாபை பற்றி, அளவை பற்றி உலமாக்கள் ஃபுகஹாக்கள் நமக்கு சொல்லுவார்கள். ஒரு மனிதர் அவரிடத்திலே ஜக்காத்து கடமையாகக்கூடிய அளவிற்கு தங்கமோ அல்லது 82 கிராம் தங்கம் அல்லது அவரிடத்திலே வெள்ளி 612 கிராம் வெள்ளி இருக்கின்றது, அல்லது அவரிடத்தில் இருக்கக்கூடிய வீடு, அவருடைய தேவைக்கு இருக்கக்கூடிய வீடு, வாகனம், உடைகள், இதுவெல்லாம் போக அதிகப்படியான ஒரு பிளாட் இருக்கின்றது, அதிகப்படியான ஒரு வீடு இருக்கின்றது, அதிகப்படியான ஒரு வாகனம் இருக்கின்றது என்றால் இதையெல்லாம் கணக்கிட்டு அந்த 612 கிராம் வெள்ளியினுடைய மதிப்பிற்கு வந்துவிடுமே என்றால் இப்பொழுதுள்ள கணக்குப்படி 25,500 ரூபாய் மதிப்பிலே ஒரு மனிதனிடத்திலே அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10வது நாள் ஹஜ் பெருநாள் அன்று ஒரு மனிதனுடைய கையிலே 25,500 ரூபாய் ரொக்கமாக இருக்கின்றது, அல்லது அவருடைய சுய தேவை போக இருக்கக்கூடிய அதிகமான பொருட்களை மதிப்பிட்டோம் என்றால் அது 25,500 நெருங்குகின்றது என்றால் கட்டாயமாக அவர் குர்பானி கொடுத்தே ஆக வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வியார்களே, கடன் இருந்தால் அந்த கடனை அதில் கழித்துக் கொள்ளலாம். இப்படி நாம் பார்க்கும் பொழுது எத்தனையோ நபர்கள் மீது குர்பானி கடமையாக இருக்கின்றது. ஆனால் ஒரு வளமையை ஆக்கிவிட்டார்கள். வீட்டிலே வரிசைப்படுத்தி இந்த வருடம் மிகப்பெரிய செல்வந்தர்கள், அல்லாஹ் எல்லா செல்வத்தையும் கொடுத்திருக்கின்றான், ஆனால்
சர்வசாதாரணமாக சொல்லுவார்கள், சென்ற வருடம் அண்ணனுக்காக கொடுத்தோம், இந்த வருடம் எனக்காக கொடுக்க போகின்றோம், அடுத்த வருடம் தந்தைக்காக கொடுப்போம் என்பதாக வரிசைப்படுத்தி கொடுப்பதும் இதுவும் தவறான ஒரு செயல். யார் மீது கடமையாக இருக்கின்றதோ அவர்களின் சார்பாக கொடுக்க வேண்டும். அதே போன்று வஃபாத்தாகிவிட்டவர்கள் அவர்களுக்காக நஃபிலாக அதிகப்படியாக கொடுக்கலாமே தவிர, இங்கே சிலர்கள் மீது வாஜிபாக இருக்கின்றது, சிலர்கள் மீது குர்பானி கடமையாக இருக்கின்றது, இதையெல்லாம் விட்டுவிட்டு எங்களுடைய அத்தாவினுடைய மக்ஃபிரத்துக்காக கொடுக்கின்றோம் என்று கொடுத்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு நன்மை சேர்ந்து விட்டாலும் கூட இவர்கள் யாருடைய கடமையும் நீங்காது என்பதுதான் ஷரீஅத்துடைய சட்டம். சங்கைக்குரிய அல்லாஹ்களே, அனைவர்களின் சார்பாக ஆடு வாங்கக்கூடிய அளவிற்கு உங்களிடத்திலே சக்தி இல்லை என்று சொன்னால், அல்லது அப்படி ஒரு சிரமம் என்று சொன்னால், ஒரே ஒரு ஆட்டை கொடுத்து விட்டு மற்ற யார் மீது எல்லாம் குர்பானி கடமையாக இருக்கின்றதோ அவர்களின் சார்பாக கூட்டு குர்பானியிலே பங்கு எடுத்துக் கொண்டால் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்களே அந்த கடமை பூர்த்தியாகுவதை நாம் பார்க்க முடிகின்றது. சங்கைக்குரிய அல்லாஹ்களே, குர்பானி என்பது ஆக மிக உயர்ந்த அமல். நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக எச்சரிக்கையாக சொன்ன ஒரு விஷயம், ஒரு மனிதருக்கு குர்பானி கொடுக்கக்கூடிய அளவிற்கு சக்தி இருக்கின்றது, இருந்தாலும் அவர் குர்பானி கொடுக்கவில்லை என்றால் நம்முடைய ஈத்காஹிற்கு தொழுமிடத்திற்கு அவர் வர வேண்டாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக எச்சரித்திருக்கின்றார்கள். என்றால் குர்பானியுடைய விஷயத்திலே அல்லாஹ்வுடைய பேரல்லால் இதற்கு முன்னால் இருந்ததை விட எவ்வளவு மக்கள் குர்பானி கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இருந்தாலும் 100க்கு 100 அனைவர்களும் குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பழக்கத்தை நாம் கொண்டு வந்து விட்டோம் என்று சொன்னால் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்களே, ஆக மிக முக்கியமான இந்த அமலிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதை கொண்டு நம்முடைய வாழ்வில் அல்லாஹ் பரக்கத்தை செய்கின்றான். சங்கைக்குரிய அல்லாஹ்களே, அதே போன்று இந்த குர்பானியை பற்றி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த குர்பானி இதனுடைய தாத்பரியம் என்ன என்பதாக கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹிய சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னத் என்பதாக சுட்டிக்காட்டினார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஃபமாலனா ஃபீஹா, நமக்கு என்ன கிடைக்கும் என்பதாக கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு ரோமத்திற்கும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நன்மையை அல்லாஹ் தருகின்றான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஷரீஃபிலே சுட்டிக்காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்களே, இதே நேரத்தில் இந்த குர்பானி என்ற அமல் இருக்கின்றதே, நாம் என்ன விளங்கி வைத்திருக்கின்றோம்? சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்த குர்பானி அதனுடைய ஒரு அமலாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் என்பதாக இந்த இடத்திலே அல்லாஹ் இன்னும் ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் விளங்கப்படுத்துகின்றான். ஷரீஅத்திலே ஒரு மனிதர் தன்னுடைய சிந்தனையை பயன்படுத்துவதற்கு அனுமதி இல்லை. அல்லாஹ்வுடைய கட்டளை ஆகவே நாம் செய்கின்றோம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுப்பதை போன்று பார்க்கின்றார்கள் கனவிலே. அவர்கள் இந்த உலக ரீதியிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தன்னுடைய மகனை தன்னுடைய கையால் அறுப்பது என்பது மிகப்பெரிய பாவம். ஆனால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்தார்கள். என்னுடைய ரப்புடைய கட்டளை, நான் அதை செய்கின்றேன் என்பதாக செய்து காட்டினார்கள். இதை கொண்டு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பினை, ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், ஷரீஅத் என்பது நம்முடைய இஸ்லாம் என்று சொன்னாலே ஒரு மனிதன் அடிபணிந்து விடுவது ஷரீஅத்துடைய விஷயத்திலே என்னுடைய அறிவுக்கு பொருந்தினால்தான் நான் ஷரீஅத்துடைய சட்டங்களை பின்பற்றுவேன் என்பதல்ல. மாறாக அல்லாஹ் சொல்லிவிட்டால், ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்டு விட்டால் அதுதான் ஷரீஅத்தாக இருக்கின்றது. அதனுடைய பல உதாரணங்களை நாம் பார்க்கலாம். 8வது துல்ஹிஜ்ஜாவுடைய 8வது நாள் எடுத்துக்கொண்டால் ஹாஜிகள் அனைவர்களும் மினாவுக்கு செல்லுவார்கள். மினாவிலே அன்றைய நாள் புஹருடைய தொழுகை, அஸருடைய தொழுகை, மக்ரிபுடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை, அடுத்த நாள் ஃபஜ்ருடைய தொழுகை தொழுதுவிட்டு அரஃபாவிற்கு செல்லுவார்கள். இந்த மினாவிற்கு வரக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு மனிதர் சொல்கின்றார், நான் மக்கத்துல் முக்கர்ரமாவிலே, நான் அந்த கஅபத்துல்லாஹ்விற்கு அருகாமையிலே நான் தொழுது கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் அங்கு எனக்கு 1,00,000 நன்மைகள் கிடைக்கின்றது என்பதாக ஒரு மனிதர், ஹஜ் செய்யக்கூடிய ஒரு மனிதர் அங்கே இருந்து விட்டால் அவருக்கு ஒரு நன்மை கூட கிடைக்காது. ஏன்? இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை, நீங்கள் மினாவிற்கு வாருங்கள், மினாவில் தங்குங்கள் என்பதாக. ஆக சொல்லப்படக்கூடிய நோக்கம் என்னவென்று சொன்னால், ஷரீஅத்திலே நம்முடைய
சிந்தனையை கொண்டு நம்முடைய அறிவுக்கு பட்டால்தான் ஷரீஅத் என்பதல்ல. அல்லாஹ்வுடைய கட்டளை எந்த ஒரு இடத்திற்கோ எந்த ஒரு நேரத்திற்கோ தனிப்பட்ட சிறப்பு எதுவுமே கிடையாது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனால் கொடுக்கப்பட்ட சிறப்புகள், அவனால் கொடுக்கப்படக்கூடிய நன்மைகள். ஆக இந்த குர்பானி என்ற அமல் ஒரு மனிதன் ஷரீஅத்துடைய அனைத்து விஷயத்திலும் தன்னை அடிப்படைய வைக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தையும் இந்த குர்பானி என்ற அமல் தருகின்றது. சங்கைக்குரிய அல்லாஹ்விடர்களே, ஆக துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த 10 நாட்களை எப்படி ரமலானுடைய அந்த கடைசி பற்றி நாம் சங்கைப்படுத்துகின்றோமோ, கண்ணியப்படுத்துகின்றோமோ, இபாதத்தின் மூலியமாக, திக்ரின் மூலியமாக, திலாவத்தின் மூலியமாக, அதே போன்று துல்ஹிஜ்ஜாவினுடைய இந்த 10 நாட்களிலும் நம்முடைய அமலுடைய ஆர்வத்தை அல்லாஹ்விற்கு முன்னால் நாம் காட்ட வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்களில் இபாதத்து செய்வதை அல்லாஹ் விரும்புகின்றான். சங்கைக்குரிய அல்லாஹ்விடர்களே, அந்த அடிப்படையில் தான் சில விஷயங்கள் ஒரு நோட்டீஸிலே வட்டார ஜமாத் உலமாவின் சார்பாக குர்பானியுடைய பல சட்டங்கள் தொகுக்கப்பட்டு கொடுக்கப்படுகின்றது. அதையும் நீங்கள் குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் அதை முழுமையாக வாசித்து, முக்கியமாக அதில் கடைசியிலே சில துஆக்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் இந்த நோட்டீஸை பத்திரமாக வைத்து குர்பானி கொடுக்கும் பொழுது அந்த துஆவை எல்லாம் ஓதிக்கொண்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய குர்பானியை முழுமையான குர்பானியாக அல்லாஹ் ஆக்குவான். சங்கைக்குரிய அல்லாஹ்விடர்களே, மீண்டும் ஒருவரை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். துல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் 10 நாட்களை மற்ற நாட்களை போன்று அதனுடைய பகலையும் அதனுடைய இரவையும் நாம் ஆக்கிவிடக் கூடாது. மாறாக வரக்கூடிய திங்கட்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மக்ரிபிலிருந்தே இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அமலிலும் இபாதத்திலும் இரவு தொழுகையிலும் ஒரு ஆர்வத்தை நாம் காட்டி ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், நம்மால் எந்த அளவிற்கு முடியுமோ நம்முடைய சக்திக்கு ஏற்றவாறு இபாதத்துகளை செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய அந்த சாலிஹீன்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி நம் அனைவர்களுடைய குர்பானியும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா முழுமையாக கபூல் செய்து கொள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.